ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, உலக மக்களோட பொழுதுபோக்கில் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதுவும் மக்களோட பொழுதுபோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சினிமாங்கிற ஃபேக்டர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த நாடுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த சினிமாவோட வடிவம் நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாங்க, கலரில் வந்தது, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்தது, ஈவன் இப்போ ஓடிடியில் ஃபோனில் அந்த மாதிரி நம்ம சினிமா பார்க்குற வடிவங்கள் மாறிக்கிட்டே இருந்தா கூட சினிமா அப்படிங்கிறது நம்ம மக்களோட வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமா தமிழ் சினிமாக்கு எப்போ வந்தது அப்படின்னா 1930 காலகட்டத்தில் இருந்துதான் தமிழ் சினிமா நாடக வடிவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளித்திரைக்கு அப்படி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி மக்களோட பொழுதுபோக்கு என்ன? மேடை நாடகங்கள் தான். அப்படி மேடை நாடகங்கள் இந்த சினிமா வடிவத்துக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடந்தது. அப்போ நிறைய கலைஞர்கள் இந்த திரைத்துறைக்கு வந்தா கூட தமிழ் சினிமால முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற எம்.கே. தியாகராஜ பாகவதரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பத்தி கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது. சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு உச்ச நடிகர் கோலோச்சி அந்த சினிமா இண்டஸ்ட்ரியே ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு மிஸ்டர் எம்ஜிஆரை பத்தி தெரியும், மிஸ்டர் ரஜினிகாந்தை பத்தி தெரியும். பட் நிறைய பேத்துக்கு இந்த தியாகராஜ பாகவதரை பத்தி தெரியாது. அவர்தான் தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். என்ன பிரதர் சொல்றீங்க? நம்ம கிரைம் ஸ்டோரின்னு சொல்லிட்டு பழைய சினிமா கதைகள்லாம் பேசுறோம். கிரைம் ஸ்டோரிக்கும் இந்த எம்.கே. தியாகராஜ பாகவதற்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அப்படி இந்த சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு கிரைமுக்கும் என்ன தொடர்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். இந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர் 1909 திருச்சியில தான் பிறந்து வளராரு. ஒரு பக்காவான ட்ரெடிஷனலான குடும்பத்துல பிறந்து வளராரு. அதுவும் இசை ஞானம் அதிகம் இருக்கிற ஒரு குடும்பத்துல வளர்றாரு. ஸோ அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எல்லாத்துக்குமே இசை மேல அதிக நாட்டம் இருக்கிறதுனால இவரும் சின்ன வயசுல இருந்தே இசை பிரியரா வளர்றாரு. இசை மேல ஒரு அசாத்தியமான திறமை இருக்கு. அவரோட வயதையும் தாண்டி இசை மேல ஒரு அளவுக்கு அதிகமான ஆர்ப்பரிப்பு, ஈடுபாடு இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே அவருக்கு பாகவதர்ங்கிற மாதிரி பட்டம் கொடுக்குறாங்க. இவரோட இயற்பெயர் தியாகராஜா. இந்த பாகவதர்ங்கிற பட்டமும் சேர்த்து தான் எம்.கே. தியாகராஜ பாகவதர்ங்கிற மாதிரி மக்கள் மனசுல அழியாத ஒரு பேர் இவருக்கு கிடைச்சது. ஸோ கொஞ்ச நாள் இசையை நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நாடக வடிவில் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ 1930s இந்த நாடகம் சினிமாவை கன்வெர்ட் ஆகும்போது தான் இந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர் முதன்முறையா சினிமாக்கு வர்றாரு. அவர் எந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிறாருன்னா 1934 பவளக்கொடிங்கிற ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல மொத்தம் 50 பாட்டு இருந்திருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இவரோட தனித்திறமை என்ன அப்படின்னா, ஆக்டிங் இதையும் தாண்டி இசை மேல இருக்க ஈடுபாடுனால இவர் நடிக்கிற எல்லா படங்களையும் மினிமம் ஒரு 20-30 பாட்டாவது இருக்கும். அது அந்த காலத்து மக்களோட டேஸ்ட். அப்போ மக்களை ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆச்சு. அதுவும் இவரோட பாடுற அசாத்திய திறனால மக்கள் இவரை ஈஸியா சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பொசிஷனை கொடுத்திருக்காங்க. பவளக்கொடி நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் நடிக்கிற ஒவ்வொரு படங்களும் அவ்வளவு தாறுமாறா ஓடுது. தமிழ்நாட்டில் எம்.கே. தியாகராஜ பாகவதரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ நிறைய படம் கமிட் ஆகிறாரு, நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இவரை தேடி வர ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1930s இவர் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர்ல தான் குளிப்பாராம், தங்க தட்டில் தான் சாப்பிடுவாராம். அப்பவே ஒரு விலை உயர்ந்த சொகுசு காரெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் 1930s 40s ஒரு ராஜபோக வாழ்க்கையை தான் இந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. தமிழ் சினிமாக்குனே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஒருத்தவங்க ஹீரோயின் இருந்தா அந்த டயத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட காமெடி என்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸா இருப்பாரு. காமெடியில அவர் தான் கிங்கு, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ்டர் நாகேஷ் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருந்தாரு. அப்போ அதோட வடிவம் மாறிச்சு. கவுண்டமணி செந்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேலு, சந்தானம் அப்படின்னு இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இருந்தா அதுக்கு ஈக்குவலா அதே ஸ்டேட்டஸ்ல காமெடியன்ல நம்பர் 1 ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த எம்.கே.டி இருக்கிற அந்த டயத்துல
காமெடியில கொடிகட்டி பறந்தவரோட பேரு தான் என்.எஸ். கிருஷ்ணன். இவர் பிறந்தது 1908 நாகர்கோயில்ங்கிற ஊர்ல தான். இந்த என்.எஸ். கிருஷ்ணன் எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அசாத்தியமான நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு. அதுவும் அந்த நகைச்சுவையா பேசுறது எல்லாத்துக்குமே வராது. இயற்கையா சில பேருக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் இவருக்கு இருந்திருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட அசாத்திய திறமையை புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே தன்னை க்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய மேடை நாடகங்கள்ல காமெடி நடிக்கிறாரு. அவரே டைலாக் எழுதிக்கிறாரு. ஸோ இந்த நாடகங்களில் நடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் சினிமா வாய்ப்பு கிடைக்குது. ஸோ எம்.கே. தியாகராஜ பாகவதர் எப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து கோலோச்சி ஒரு நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருந்தாரோ அதே டயத்தில் என்.எஸ். கிருஷ்ணன் தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கிறாரு. நம்பர் 1 காமெடினா இருக்காரு. ஈவன் அவர் பீக்கில் இருக்கும்போது 1940s அவர் இல்லாத படமே இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். இவரோட தனித்துவம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரி ஆபாசமான விரசமான காமெடி பண்றாங்க. பட் அந்த காலத்துல இவரோட காமெடி எப்படி இருக்கும்னா சமூக பொறுப்புள்ள ஒரு காமெடியா இருக்கும். அந்த காமெடியில இருந்து கண்டிப்பா சமூக பொறுப்புள்ள சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை சொல்றதுனால மக்களுக்கு இந்த என்.எஸ். கிருஷ்ணன்ங்கிற நபர் மேல அளவு கடந்த மதிப்பும் இருக்கு, அளவு கடந்த ஈடுபாடும் இருக்கு. அவருக்கு நம்பர் 1 காமெடியன் அப்படிங்கிற பொசிஷனையும் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 வெவ்வேறு விதமான ஜாம்பவான்கள் ஒரே டயத்துல தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சிட்டு இருக்க இந்த காலத்துல 2 பேரும் சேர்ந்து பல படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்பிகாபதி, ஹரிதாஸ்னு ஒரு படம் பல நாட்கள் பல வருடங்கள் கூட ஓடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பல படங்கள்ல சேர்ந்து நடிச்சு அசாத்தியமா நடிச்சு பல ஹிட் கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருக்கு. எந்த விதமான நெகட்டிவ் இமேஜும் கிடையாது. ஸோ 2 பேத்துக்கு திருமணம் ஆச்சு, குழந்தை இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம தமிழ்நாடு மக்களோட மனசுல ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இவங்க சம்பாதிச்சு தமிழ் சினிமாவை கோலோச்சி ஆட்சி செஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல புதுசா ஒரு நபர் இந்த சினிமா பத்திரிகை துறைக்கு வர்றாரு. அவரோட பேரு சி.என். லட்சுமிகாந்தன். இவரோட சின்ன வயசுல பிறப்பு வளப்பா என்னன்னு தெரியல. இவருக்கு பிறந்ததுல இருந்தே தான் மிகப்பெரிய லாயர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் சின்ன வயசுலயே தடமாறி சின்ன சின்ன திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டு ஒரு கிரைம் லெவலுக்கு போற ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட வளர்ப்பே எப்படி இருக்குன்னா ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோட தான் வளர ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் பண்ண சின்ன சின்ன கிரைம்னால அப்போ மெட்ராஸ்ல இவர் ஜெயில போட்டுறாங்க. சிறிது காலம் ஜெயில இருந்திருக்காரு. அப்படி ஜெயில இருக்கும்போது பல முறை ஜெயில இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு. இது நடந்தது எல்லாமே 1934 ஸோ அப்ப இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்றாங்க, இந்த மெட்ராஸ் ஜெயிலாம் இவனுக்கு சரியா வராது, இவனை போய் அந்தமான்ல போட்டுற வேண்டியதானே. ஸோ மெட்ராஸ் ஜெயில இருந்து இவனை அந்தமானுக்கு மாத்துறாங்க. அங்க ஒரு 4-5 வருஷம் சிறைவாசத்துக்கு அப்புறம் 1939 அந்தமான்ல இருந்து திரும்ப மெட்ராஸுக்கு வரான். ஜெனரலா ஒருத்தவங்க குற்றம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த ஜெயில் தண்டனை அவங்கள மாத்தணும். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வந்து ஒரு நல்ல திருந்தி ஒரு மனுஷனா இந்த சமூகத்துல வாழணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் சிறை தண்டனைங்கிறது கொடுப்பாங்க. பட் இந்த சி.என். லட்சுமிகாந்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜெயில் தண்டனை வந்து அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தல, மேலும் மேலும் எப்படி கிரைம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜெயில வந்து அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டான். ஜெயில யார் இருப்பா, நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க. ஸோ ஜெயில அந்தமான் ஜெயிலுக்கு அந்த டயத்துல நிறைய கிரிமினல்ஸ் கூட பழக ஆரம்பிச்சு இவனோட கிரிமினல் புத்தி பல மடங்கு வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ ஜெயிலேருந்து 1939 இவன் வந்துட்டான், மெட்ராஸுக்கு வந்துட்டான். என்ன தொழில் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு இருக்கிறது எல்லாமே குறுக்கு புத்தி தான். சரி, ஷார்ட்டான டயத்தில் தான் எப்படி மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அப்போ ஒரு நாள் பார்க்குறான் தமிழ் சினிமாவை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி சூப்பர் ஸ்டார் ஆக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் ஒரு சினிமா பத்திரிகை ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் லட்சுமிகாந்தன்கிற இந்த நபருக்கு வர ஆரம்பிக்குது. ஃபைனலா ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 1943 சினிமா தூது அப்படிங்கிற பேர்ல ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. இது என்ன பாஸ், நல்ல விஷயம் தானே, சினிமா செய்திகளை போடலாம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு சாதாரண சினிமா பத்திரிகை கிடையாது. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லலாம். அதாவது இந்த பத்திரிகையில பிரசுரம் பண்ற வாசகங்களும் அந்த கான்டென்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா சினிமா துறையை சார்ந்து இருக்காது. சினிமா துறைக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. நல்ல விஷயங்கள் தானே சொல்றாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை ஊதி பெருசாக்கி
அதை பிம்பத்தை ஒரு தவறான பிம்பத்தை கொடுத்து சினிமாவில் இருக்கிறவங்களோட இமேஜை வந்து உடைக்கிறதா இவரோட பிரதான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்கே தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. பாருங்க, திருமணம் ஆச்சு, இந்த பொண்ணோட இருக்காரு. ஷூட்டிங் போற இடத்துல அந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றாரு. அப்படிங்கிற மாதிரி பலவிதமான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்ற மாதிரி ஒரு பத்திரிகை. ஒட்டு மொத்தத்தில் அடுத்தவங்க பெட்ரூம்ல எட்டி பார்த்து எழுதுற கிசு கிசு பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகை. இந்த மாதிரி பத்திரிகை எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. இப்போ நீங்க இந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1930s மட்டுமல்ல, இப்போ கூட இருக்கு. என்னோட கிரைம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக போடுவோம். இப்படி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம், இந்த க்ளூலாம் பண்ணியிருக்கோம், அதுக்கெலாம் வியூ வராது. கிரைம் ஸ்டோரிங்கிற பேரில் மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி ஒரு டைட்டில் வைப்பாங்கள்ல, மாமனார் மாமியார் உல்லாசம், அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து எவ்வளோ வியூஸ் வரும் பாருங்கள். ஸோ மக்களோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காலம் கடந்து இது என்னமோ அடுத்தவங்க பெட்ரூமில் எட்டி பார்க்கறதுல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் அந்த பத்திரிகையும் பிச்சுக்கிட்டு போகுது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பத்திரிகை நல்லா போகிறதுனால லட்சுமிகாந்தனுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. பட் இவர் யாரை பற்றி எழுதுகிறாரோ அவங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நல்ல பிம்பம், ஒரு நல்மதிப்பு முழுவதுமாக சிதைக்கப்படுது. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எல்லாரையும் பற்றி தப்பாக எழுதுறது. அதுவும் இந்த எம்கே தியாகராஜ பாகவதரை பற்றி நிறைய தப்பாக எழுதியிருக்காரு. NS கிருஷ்ணனை பற்றியும் நிறைய தப்பாக எழுதியிருக்காரு. சரியான வாசகங்களை எழுதுனா கூட சரி, ஓகே, நம்ம ஏதோ தப்பு பண்ணால் இவன் எழுதுறான், மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு விஷயம் சின்னதாக நடந்தா அதை ஊதி பெருசாக்கி ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு தவறான தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால எல்லாத்துக்குமே, சினிமா துறையை சேர்ந்த எல்லாத்துக்குமே இந்த லட்சுமிகாந்தன்கிற நபர் மேல கடுமையான கோபம் வருது. அதுவும் சினிமாவை சேர்ந்த பல பெண்கள் வந்து இந்த லட்சுமிகாந்தன் மூலமா நிறையவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஒருத்தர் சினிமா துறையை சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னா, இவன் வச்சிருக்கிறது பேனா இல்ல, அதுக்குள்ள விஷம் தான் இருக்கு, அந்த மாதிரி தான் அந்த பத்திரிகையை நடத்திட்டு இருக்காங்கிற மாதிரி தான் சினிமா துறையை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவர் எழுதுறது 100% வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. பட் 1% உண்மை, 99% ரொம்ப ஃபேப்ரிகேட் பண்ணி, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி எழுதப்பட்ட கதைகள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லட்சுமிகாந்தனுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய வந்து பணம் சம்பாதிக்க முடியுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, திரைத்துறையை சேர்ந்த சில பேர், எப்பா என்னை பற்றி எதுவும் எழுதாதப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ இவரோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி எதுவுமே எழுதுறதில்ல, யாரெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள பற்றி நிறையவே தப்பாக எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி நல்லா செட்டில் ஆனவங்க. அப்போ அவங்க கூட ஒரு நடிகை ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நடிகை கூட ஒரு கிசு கிசு எழுத வேண்டியது. இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாலாம் சொல்ல வேணாம், அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கிசு கிசு காதலிக்கிறாங்கன்னு சொன்னாலே அப்போ அவங்க பேர் கெட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி எழுதி இந்த ரெண்டு சினிமா ஜாம்பவான்களோட பேரையே சதைச்சிடுறாரு. இந்த ரெண்டு பேர் கூட இந்த லட்சுமிகாந்தன் நிப்பாட்டிக்கிட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு ரெண்டு பேரை பத்தி மட்டுமே எழுதிட்டு இருந்தா அந்த பத்திரிகை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்? சினிமாவில் இருக்க டைரக்டரை பத்தி எழுதணும், நடிகைகளை பத்தி எழுதும் போது ஸ்ரீராமுலு நாயுடுங்கிற ஒரு டைரக்டர் இருக்காரு, ரொம்ப ஃபேமஸான டைரக்டர். அவரை பற்றியும் இவன் தப்பா எழுதிருக்க ஆரம்பிச்சிடான். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த லட்சுமிகாந்தனுக்கூட எதிரிகள் வந்து அந்த லிஸ்ட் அப்படியே ஆட் ஆகிட்டு போகுது. தியாகராஜ பாகவதர் இருக்காரா, NS கிருஷ்ணன் இருக்காரா, இப்போ அதுக்கப்புறம் ஸ்ரீராமுலு நாயுடு அப்படிங்கிற இன்னொரு டைரக்டரும் வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் இந்த பத்திரிகை, இன்னொரு பக்கம் தமிழ் சினிமா, இப்படி ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவனை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்போ சினிமாவில் ஹையர்ல இருக்கிற இந்த தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவனை இப்படியே நம்ம விட முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், லீகலா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறாங்க. பட் அந்த டயத்தில் என்ன நடந்துட்டு இருந்தது, ஆங்கிலேயர்களோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ மெட்ராஸ் கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த சட்ட ஒழுங்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மெட்ராஸ் கவர்னர் கிட்ட முறைப்படி ஒரு மனு கொடுக்குறாங்க. நாங்க தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இருக்கோம், எங்க பேரை வந்து இந்த மாதிரி சிதைக்கிற மாதிரி, எங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பத்திரிக்கை ஒரு நபர் நடத்திட்டு இருக்காரு, தேவையில்லாம நிறைய தப்பா எழுதுறாரு, இந்த பத்திரிகையை நீங்க முடக்கணுங்கிற மாதிரி இந்த மெட்ராஸ் கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அவரும் அந்த பத்திரிகையை பார்க்குறாரு, இவங்க கொடுத்த மனுவை பார்க்குறாரு. ஸோ இவங்க பேர்ல நியாயம் இருக்கிறதுனால அவர் அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவிடுறாருன்னா, இந்த பத்திரிகையை முழுவதுமாக முடக்கிருங்க, இந்த பத்திரிகையோட லைசன்ஸையும் ரத்து பண்ணுங்க, இனிமேல் ஒரு பிரசுரம் கூட வரக்கூடாதுன்னு ஆர்டர் போறாரு.
ஸோ இப்போ சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு அவ்வளோ நிம்மதியாச்சு. பாடி இனிமேல் நம்மளை யாரை பற்றி எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்ஷ்மிகாந்தன்கிறவன் ஏற்கனவே கிரிமினல். ஏன்டா நான் அவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பத்திரிகையை ஸ்டாப் பண்ணிட்டா நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக என்ன நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு இவனோட குறுக்கு புத்தி எப்படி திங்க் பண்ணுது பாருங்க. அப்போ ஏற்கனவே ஒரு நபர் இன்னொரு பேரில் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அந்த பத்திரிகைக்கு வந்து லைசன்ஸ்லாம் இருக்கு. இப்போ அந்த நபர்கிட்ட பேசி அந்த பத்திரிகையை வாங்கி இப்போ அதுக்கு லைசன்ஸ் இருக்கிறதுனால அந்த பத்திரிகையில இவன் ஏற்கனவே இவனோட பத்திரிகையில என்ன எழுதுறானோ அதே மாதிரி சினிமா கிசுகிசுவா போட்டு அந்த பத்திரிகையை மஞ்சள் பத்திரிகையா மாத்திரான். உண்மையிலேயே சினிமாக்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பத்திரிகை போய் பேன் பண்ணா என்ன பண்ணுவான், இன்னொரு பத்திரிகையை போய் வாங்குவான். ஒட்டு மொத்தத்தில் இந்த லக்ஷ்மிகாந்தனுக்கு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி மஞ்சள் பத்திரிகை நடத்தினா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், தனக்கு மற்றவங்களை பத்தி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த லக்ஷ்மிகாந்தனுங்கிற நபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் கொடூரமான எண்ணம் படைச்சவன், மனசுல வெஞ்சன்ஸை வச்சு பழி வாங்குற ஒரு கேரக்டர். நீ ஏன் பத்திரிகையை ஸ்டாப் பண்ணல, இப்ப பாரு நான் இன்னொரு பத்திரிகையை வாங்கி இன்னமே பாரு உன்னை கிளின்னு கிளிக்கிறேங்கிற மாதிரி இந்த தியாகராஜ பாகவதரையும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களையும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள பத்தி பயங்கரமான அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனோட கேரக்டர் எப்படின்னா எல்லாத்திட்டையும் பிரச்சனை பண்ற கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் எதிரிகள்னு வச்சுப்போம். இவன் கூட பத்திரிகையில வேலை பார்க்குற நாகலிங்கம்னு ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் தான் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்திருக்காரு. அந்த நபர் வந்து சில சமயம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இங்க பாருங்க லட்சுமிகாந்தன், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, நீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக அவங்க இமேஜை வந்து நீங்க பாதிக்கிற மாதிரி எழுதுறீங்க, இனிமேல் இந்த மாதிரி எழுதாதீங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அப்போ இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். இந்த பத்திரிகைக்கு நான் ஆசிரியரா நீ ஆசிரியரா, உன்னோட வேலை என்ன, பத்திரிகையில வேலை செய்தோட நிப்பாட்டு, இந்த மாதிரி ஏன் விஷயத்துல தலையிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி அந்த பத்திரிகையிலிருந்தே அடிச்சு துரத்திட்டாரு. ஸோ இப்போ புதுசாக ஒரு எதிரி, நாகலிங்கம்ங்கிற ஒரு எதிரி. ஸோ இது வரைக்கும் சினிமா துறையை சேர்ந்த ஒரு 3 பேர், ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, ஒரு காமெடியன், ஒரு டைரக்டர், இப்போ வந்து பத்திரிகை துறையை சேர்ந்த கூட வேலை பார்த்த இன்னொரு எதிரியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலும் மேலும் வந்துட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு வீடை வந்து வாடகை கொடுத்துருக்கான். அந்த வீடை வந்து ஜானகிங்கிற ஒரு பெண் வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த பெண் தன்னோட பொருளாதார சூழ்நிலை சரியில்லாமல் வாடகை கொடுக்க முடியல. இவன் போய் வாடகை கேட்கிறான், அந்த பெண்மணி முடியாதுங்கிறாங்க. இவன் வீடை காலி பண்ண சொல்றான். அந்த பெண்மணி இப்போக்குள்ள என்னால் காலி பண்ண முடியாது, நான் இப்படியே வாடகையை செட்டில் பண்றேங்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணுறான். இவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்து இந்த வீடை காலி பண்ண வைக்கிறான். இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். அதோட நிப்பாட்டாமல் நீ எப்படி என் வீட்டிலேருந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிற, இங்கே பாரு உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்புன்னு. இவனோட ஆயுதமே என்னன்னா இவன் நடத்துகிற அந்த மஞ்சள் பத்திரிகை தான். யாராவது எதிரி இருந்தால் உடனே அவங்கள பற்றி தப்பு எழுத வேண்டியது. ஸோ அப்படித்தான் தன்னோட வீட்டில் வாடகைக்கு இருந்த ஜானகிங்கிற பெண்ணை பற்றி தப்பாக எழுத ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஜானகி கதறி அழுகிறாங்க. இந்த ஜானகியோட ஹஸ்பண்டோட கூட பிறந்த சகோதரரோட பேரு வடிவேலுங்கிற ஒரு நபர். இப்போ அவர் வந்து நியாயம் கேட்கிறாரு, அவரையும் இவன் அவமானப்படுத்தி விட்டுறான். ஸோ இப்போ அந்த வடிவேலுங்கிற நபர் வந்து கிட்டத்தட்ட பயங்கர கோபக்காரு, ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி. இப்போ இந்த லட்சுமிகாந்தனுக்கு வடிவேலுங்கிற இன்னொரு எதிரியும் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த லட்சுமிகாந்தனோட கேரக்டரை வச்சு பார்க்கும்போது இவன் நாளுக்கு நாள் எதிரிகளை உருவாக்கிட்டே போறான். மஞ்சள் பத்திரிகை நடத்தி இத்தனை பேரோட இமேஜை சிதைச்ச இந்த லட்சுமிகாந்தனுக்கு இவ்வளவு எதிரிகள் இருக்காங்களே, அந்த எதிரிகள் மூலமா இவனுக்கு என்ன மாதிரி ஆபத்து வந்தது, இதுக்கப்புறம் இந்த லட்சுமிகாந்தனோட வாழ்க்கையிலையும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அந்த தியாகராஜ பாகவதர் அண்ட் என்எஸ் கிருஷ்ணன் இவங்களோட வாழ்க்கையிலையும் நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அப்படி இவங்களோட வாழ்க்கையில என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரைமையும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது மறந்து போயிடுவோம். பட் சில கிரைம் மட்டும் மக்களோட மனசுல மனசுல ஒரு பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆளவந்தார் கொலை வழக்கை பற்றி சொல்லலாம். அதை ரீசெண்டாக நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தேன். பட் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 85 வருடங்களுக்கு முன்னாடி இந்த லட்சுமிகாந்தரோட கேஸை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது.
அது என்ன ஸ்டோரின்னு தெரியாம இருந்தா கூட அந்த கதையில யாரு இன்வால்வ் ஆயிருக்கா, சூப்பர் ஸ்டார் இன்வால்வ் ஆயிருக்காரு, என்எஸ் கிருஷ்ணன் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற சில மெமரிஸ் வந்து உங்களோட மனசுல அடி மனசுல அப்படி லேசா இருக்கும். பட் இந்த கேஸை நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது ஓ இதுதான் நடந்ததா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த லட்சுமிகாந்தன் இப்படி பல எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த நேரத்துல அக்டோபர் மாசம் 19ஆம் தேதி 1944 வருஷம் இவர் தன்னோட ஆபீஸ்ல இருந்து புரசைவாக்கத்துல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வந்து நடந்து போறாரு. காலையில 10 மணிக்கு பட்ட பகல்ல மக்கள் பிஸியா இருக்கிற அந்த ரோட்ல திடீர்னு ஒரு நபர் வர்றான். வந்து கத்தியோட வர்றான். கத்தியோட வந்து இவரோட முதுகுல ஒரே ஒரு குத்து குத்துறான். இந்த நபர் அப்படி விலகிறாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா பகல்ங்கிறதுனால அந்த இடத்துல மக்கள் இவர் சத்தம் போறாரு, கூட்டம் கூட ஆரம்பிச்சது. உடனே அந்த நபர் வந்து எஸ்கேப் ஆயிரான். இவர் உடனே பதட்டம் ஆயிராரு. பார்த்தா முதுகுல பயங்கரமான காயம் ஏற்படுது. பட் லக்கிலி இவரோட கத்தி குத்து வந்து முதுகுக்கு உள்ள போல இவரோட தோலை மட்டும் அப்படியே செராச்சிட்டு போயிருக்கு. இப்போ உடனே என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்கணும், அதை எல்லாத்தையும் விடாம நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. சார் பட்ட பகல்ல என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாங்க, என்னோட எதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஸோ எனக்கு அவன் யாருன்னு தெரியும் சார், அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கிறாரு. அவன் யாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் ஒரு பெண்மணி வாடகைக்கு இருந்தாங்க, அவங்க வீடை காலி பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாங்க. அப்ப தன்னோட கணவரோட சகோதரன் ஒரு நபரை கூட்டிட்டு வந்தாங்க, வடிவேலுன்னு ஒரு நபர் கூட. அவங்க கூட எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த நபர் தான் சார் எனக்கு கத்தியால குத்த முயற்சி பண்ணா, ஜஸ்ட் மிஸ் என்னை கொலை பண்ணியிருப்பான், அவன் மேலே ஆக்ஷன் எடுங்க சார், அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சாருங்கிற மாதிரி இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ போலீஸ் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்கள் முதுகில் ஒன்றும் பெரிய காயம் இல்லை, கத்தி குத்தே இல்லை, லேசாக தோல் கிழிஞ்சிருக்கு, அதனால் இதை நீங்கள் பெருசாக விட்டுருங்க, பேசி தீர்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் போட்டு எஃப்ஐஆர் போட்டுலாம் எங்களால் தேடிட்டு இருக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்கிறாங்க. இவர் ஏற்கனவே ஈகோ பிடிச்ச நபர். உடனே லட்சுமிகாந்தனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கா, நீ எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்காம இருக்க முடியும்? போலீஸ் கூட பயங்கரமான சண்டை. பட் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப என்ன பண்றான், இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவரோட பேரு நற்குணம். அவர் வந்து ஒரு லாயரா இருந்திருக்காரு. இப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான், போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை, பட் எனக்கு வந்து அவனை சும்மா விடுறதுல இஷ்டம் இல்லை, அதனால நம்ம கோர்ட்டில் டைரக்டா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம், அப்போ கோர்ட் வந்து போலீஸுக்கு ஆர்டர் போட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணட்டும், நீ உடனே பெட்டிஷன் ரெடி பண்ணு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னொரு 2 நாளைக்குள்ளேயே நான் பெட்டிஷன் தாக்கல் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த வடிவேலுங்கிற நபரை தூக்கி உள்ள வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோபத்தோட உச்சத்துல தான் இந்த லட்சுமிகாந்தன்கிற நபர் இருக்காரு. இவர் பேசிக்காவே அந்த ஈகோ பிடிச்சு கோபக்காரரு. அதுவும் கோபம் வந்துச்சுன்னா தான் என்ன பண்றோங்கிறத யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஈவன் அந்த லாயர் கூட சொல்றாரு, இது ஒரு சின்ன பிரச்சனை, விட்டுறலாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம். முடியவே முடியாது, நீ பெட்டிஷன் ரெடி பண்ண, அந்த வடிவேலை தூக்கி நான் உள்ள வைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போச்சு. அந்த நற்குணமும் என்ன ஃபீல் பண்றாரு, இவன் சொன்னா கேட்க மாட்டான், சரி ஓகே பெட்டிஷன் தாக்கல் பண்ணலான்னா அவரும் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி. சில நாள் கழிச்சு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நற்குணங்கிற இந்த லாயர் வந்து லட்சுமிகாந்தனுக்கு தகவல் கொடுக்குறாரு. ஓகேப்பா, இந்த மாதிரி நான் பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ வா, அதை நம்ம 2 பேரும் செக் பண்ணிடலாங்கிறாரு. இந்த நற்குணங்கிற லாயரோட வீடு எங்கே இருக்குன்னா, மெட்ராஸில் இருக்கிற வேப்பேரிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷா தான் இருக்கும். ரிக்ஷா கூட இந்த ஹியூமன் கையில் பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிக்ஷாவில் தான் லட்சுமிகாந்தன் நற்குணங்கிற இந்த லாயர் வீட்டுக்கு வர்றாரு. ஸோ அவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த பெட்டிஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எல்லாமே பக்காவா இருக்கு, நாளைக்கு நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ திரும்ப அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு புரசைவாக்கத்தில் இருக்க தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக அதே ரிக்ஷால போறாரு. ஒரு மனுஷன் தான் அந்த ரிக்ஷாவை பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். இவர் பின்னாடி இப்படி உட்காந்துட்டு வர்றாரு. அப்படி உட்காந்துட்டு வரும்போது ஜெனரல் காலின்ஸ் ரோடுங்கிற மாதிரி ஒரு ரோடு இருக்கு, அதுக்கு பக்கத்துல வர்றாரு. நல்ல பட்ட பகல்ல அப்படி ரிக்ஷா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த நபரும் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 பேர் அந்த ரிக்ஷா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. 2 பேர் கையிலையும் ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கு. அப்ப அந்த 2 பேரும் இந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட சொல்றாங்க, தம்பி நீ கொஞ்சம் விலகிக்கோ,
டேய் நீ கீழே இறங்கடா அப்படிங்கிறாங்க. லட்சுமிகாந்தனுக்கு ஒன்றுமே புரியல, தன்னை எதுக்கு இறங்க சொல்கிறாங்கன்னு. அவர் ரிக்ஷாலேருந்து இறங்குறாரு. அப்போ இவங்க கையில் கத்தியை பார்த்தவொன்னே மிரண்டு போயிட்டாரு, இவங்க என்ன பண்ண வந்திருக்காங்க. அப்போ அந்த ரிக்ஷா இழுத்துட்டு வந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த 2 பேர் முன்னாடியும் அவங்கள தடுக்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, டே உனக்கு உன் உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடி போயிரு, இவனை காப்பாத்துறன்னு இடையில வந்து நிற்காதங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த ரிக்ஷா இழுத்துட்டு வந்தவரும் விலகிட்டாரு. இப்போ இந்த 2 பேரும் லட்சுமிகாந்தனை தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுல ஒரு நபர் வடிவேலு, ஏற்கனவே இந்த லட்சுமிகாந்தனை கொலை பண்ண முயற்சி பண்ண நபர். இன்னொரு நபர் வேற யாரும் இல்ல, இவர் கூட ஏற்கனவே பத்திரிகையில வேலை பார்த்து இவர் அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பின நாகலிங்கம்ங்கிற அந்த நபர் தான். சோ இப்போ 2 பேரும் கத்தியை வச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த வடிவேலு இந்த லட்சுமிகாந்தனோட வயிற்றிலே ஒரு தடவை குத்துறான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு நாகலிங்கங்கிற நபர் கத்தியை வச்சு அவரோட உடம்புல இப்படி ஒரு சீவுறாரு. எங்க பார்த்தாலும் ரத்தம். பொதுமக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. சிறிது நேரத்திலேயே இந்த லட்சுமிகாந்தன் அப்படியே தரையில விழுந்துடுறாரு. இந்த 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மெதுவா தவழ்ந்து ஓரளவு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பட் உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அளவுக்கு அதிகமான மனோபலம் இருக்கிற ஒரு நபர். அப்ப அந்த நபர் என்ன பண்ணிருக்கணும், நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம எந்த லாயர் வீடு தன்னோட ஃப்ரெண்டு நற்குணம்ங்கிற நபரோட வீட்டுல இருந்து வந்தாரோ அந்த வீட்டு நபரோட வீட்டு வாசல் வரைக்கும் நடந்து போறாரு. போய் கதவை தட்டுறாரு. அப்ப அந்த லாயர் கதவை திறக்கிறாரு. சிறிது நேரத்துக்கு முன்னாடி தன்னை பார்த்துட்டு போன லட்சுமிகாந்தன் இப்ப ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்தா அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு இவர் வந்து பிரீஃபா சொல்றாரு, இந்த மாதிரி 2 பேர் என்னை கத்தியால குத்திட்டானுங்க, எனக்கு யாருன்னு தெரியும், அவங்கள பத்தி நான் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நானே கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேங்கிறாரு. டே என்னடா சொல்ற, உன் உடம்புல இவ்வளவு ரத்தம் வெளியில போயிட்டு இருக்கு, சிறிது நேரத்தில் நீ மரணம் அடைஞ்சிடுவ, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வாங்குறாரு. இல்ல நான் இதே பொசிஷன்ல போய் அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் சொன்ன போலீஸ் நம்பல, இப்ப பாரு இவ்வளவு கத்தி குத்து வாங்கியிருக்கேன்ல, இப்பயாவது நம்பி ஆக்ஷன் எடுப்பியாங்கிற மாதிரி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. பட் இந்த நற்குண லாயருக்கு தெரியும் இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு. திரும்ப ஒரு ரிக்ஷாவை எடுக்கிறாங்க. நேரா வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இறங்குறாங்க. உள்ள இந்த நபரோட பொசிஷனை பார்த்து போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. அப்போ போலீஸ் முன்னாடி தன்னை 2 பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி இந்த வடிவேலு, அதுக்கப்புறம் இன்னொரு நபர் இவர் கூட பத்திரிகையில வேலை பார்த்தவர், இந்த 2 பேர் மேலையும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு ரத்தம் போனதுக்கு அப்புறம் அந்த நபர்களுக்கு நான் தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு அசாத்திய மன தைரியத்தோடையும் ஒரு வெறியோடையும் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமாவது ஹாஸ்பிட்டலுக்கு வாடானே அவர் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பேசிக்கா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓரளவு ரெக்கவர் ஆகி வராரு. ஈவன் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணும்போது கூட அங்க வார்டில் தங்கியிருக்க எல்லாத்திட்டையும் ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காரு. பட் இவரோட காயத்தோட நேச்சர் ரொம்ப டீப்பா இருந்ததுனால மறுநாள் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு திடீர்னு இவர் மரணம் அடைஞ்சிறாரு. அந்த காயத்தோட இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ நைட்டு நல்லா பேசிட்டு இருந்தவர் காலையில் ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போகும்போது லட்சுமிகாந்தன்கிற இந்த நபருக்கு 50 வயசாகுது. ஸோ இப்போ லட்சுமிகாந்தனோட மரணம் ஒட்டுமொத்த மெட்ராஸ்லையும் பரபரப்பாக பேசப்படுது. இவரோட மரணத்தை 2 விதமாக பார்க்குறாங்க. ஐயோ ஒரு பத்திரிகைக்காரனை இப்படி குத்தி கொலை பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவனோட சுயரூபத்தை தெரிஞ்ச சினிமாக்காரங்களுக்கு பயங்கர ரிலீஃபாக இருக்கு. அப்படி இறந்து போயிட்டானா இனிமேல் நம்மளை பற்றி யாருமே இப்படி தப்பாக எழுத மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட சினிமா பீப்புள் எல்லாருமே இந்த லட்சுமிகாந்தனோட மரணத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் இது ஒரு கொலை, அதுக்காக இதில் கொலை பண்ண நபரை பிடிக்கணுங்கிற அழுத்தம் போலீஸ் கிட்ட இருக்கு. ஈவன் இதை பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசுகிறாங்க. டீ கடையிலேருந்து எல்லா வீட்டில் வர்ற தினசரி பத்திரிகை வரைக்கும் லட்சுமிகாந்தனோட கொலைகாரனை பிடிக்கணுங்கிற ஒரு அழுத்தம் போலீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அந்த கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய சேலஞ்சில் 2 பேரை அவரே கைப்பட எழுதிட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா வடிவேலுங்கிற நபரையும் அந்த நாகலிங்கங்கிற நபரையும் போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் வடிவேலுங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாகலிங்கங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப 2 பேரையும் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. பட் இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன், எந்த சந்தேகமும் கிடையாது. பட் எங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, அது மட்டும் ரீசன் கிடையாது. ஒரு நபரோட வற்புறுத்தல் காரணமாகவும் அந்த நபர் எங்களுக்கு பணம் கொடுத்தாரு, அதனால தான் நாங்கள் கொலை பண்ணோங்கிறாங்க.
அந்த நபர் யாருன்னு கேட்டா அவரோட பேரு ஜெயநந்தன்ங்கிறாங்க. இப்போ இந்த ஜெயநந்தன்கிறது புதுசான ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ யார் அந்த ஜெயநந்தன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை பண்ணும்போது அந்த ஜெயநந்தன் யாருன்னா இந்த சினிமாவில், தமிழ் சினிமாவில் மாதுரின்னு ஒரு நடிகை இருந்திருக்காங்க. அந்த நடிகையை பற்றியும் இந்த லட்சுமிகாந்தன் நிறைய தப்பா எழுதுனதுனால தன்னோட சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லட்சுமிகாந்தன் கூட பல டைம் ஜெயநந்தன்கிற இந்த நபர் வந்து சண்டை போட்டிருக்காரு. ஸோ இப்போ அந்த நபரோட தூண்டுதல் பேரில் தான் இந்த 2 பேரும் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஜெயநந்தன்கிற அந்த நபரையும் போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கொலை பண்ணது 2 பேர் தான். கொலையை தூண்டினது, பண்ண சொன்னது அந்த ஜெயநந்தன். ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் இப்போ ஜெயநந்தனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி, இந்த கேஸ் அப்படி இதோட முடிய போகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஜெயநந்தன் சொன்னாரு பாருங்க ஒரு கன்ஃபெஷன், ஒட்டுமொத்த போலீஸோட தலையே சுத்திருச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறேன், நான் இதை தனியா பண்ணல, என்ன பண்ண சொன்னது இன்னொருத்தவங்க, அவங்க எனக்கு பணம் கொடுத்து இந்த செட்டப்லாம் சொல்லி பண்ண கொடுத்தாங்க. இவன் ஏற்கனவே என் தங்கச்சியை வந்து ரொம்ப தப்பா சித்தரிச்சு எழுதியிருந்தான், அதனால எனக்கு இவன் மேல ஒரு கொலை வெறி இருந்தது. இப்போ பணமும் கொடுத்து இவனை கொலை பண்ண சொன்னதுனால இந்த வேலையை நான் ஈஸியா பண்ணிட்டேன் சார், அதுவும் 2 பேரை வச்சு பண்ணிட்டேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, யாரு உனக்கு பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற தியாகராஜ பாகவதரும் காமெடியன்ல நம்பர் 1 இருக்கிற NS கிருஷ்ணன், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் சார் பண்ண சொன்னாங்க. இவங்க டைரக்டா பண்ண சொன்னல, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா என்கிட்ட பேசினாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா பணம் கொடுத்தாங்க சார். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் இந்த செட்டப்லாம் பண்ணி இந்த கொலையை நான் அரேஞ்ச் பண்ணேன். ஈவன் இதில் அந்த டைரக்டர் ஒருத்தர் இருக்கார்ல, நாயுடுன்னு ஒரு டைரக்டர், அவர் கூட லிங்க் ஆயிருக்கு, சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இந்த ஜெயநந்தன்கிற நபர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு. பட் போலீஸுக்கு இவர் சொல்றதை வந்து நம்புறதா இல்லையான்னு தெரியல. பட் அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு லெட்டர் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதுல தியாகராஜ பாகவதற்கும் NSKக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி மெட்ராஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. இப்போ அந்த கடிதாசியை பிடிச்சி அதை விசாரணை பண்ணும்போது அதுலேயும் இந்த மாதிரி தகவல் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த சூப்பர் ஸ்டாரும் சூப்பர் காமெடியனும் இதில் இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க கிட்ட விசாரிச்சா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை எங்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூமர் வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட பேருக்கு வந்து ஒரு கெட்ட பேர், அவ பேர் ஏற்படுது. அப்போ மக்களே சில பேர் என்ன ஃபீல் பண்றாங்க, ஒருவேளை இவங்க சேர்ந்து பண்ணியிருப்பாங்களோ, ஏன்னா மோட்டிவ் கிளியரா இருக்குல்ல. ஏற்கனவே இவங்களை பத்தி தப்பா எழுதுனதுனால இவங்க கவர்னர் கிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பத்திரிகை தடை பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ இவங்களுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் திங்க் பண்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, சேச்சா இவர் அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப அமைதியானவர், கடவுள் பக்தி இருக்கிறவர், 2 பேத்துக்குமே திருமணமாகி குடும்பம்லாம் இருக்கு, இவங்க எதுக்குப்பா கொலைக்கெல்லாம் போறாங்க, சீச்சி அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி 2 வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தா கூட ஃபைனலா சந்தேகத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 1944ஆம் வருஷம் லட்சுமிகாந்தனை கொலை பண்ண குற்றத்துக்காக தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரையும் NS கிருஷ்ணனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 2 பேத்தையும் மட்டுமல்ல, இதுல சம்பந்தப்பட்ட அந்த நாயுடுங்கிற டைரக்டரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவர் சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கவர், கிட்டத்தட்ட ஒரு 10-15 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஜெயிலுக்கு போனதுனால அந்த படமும் ஸ்டாப் ஆயிருது. இவருக்கு இனிமேல் பட வாய்ப்பு கிடைக்குமா, மக்கள் கிட்ட கொலைகாரன்கிற பேர் வந்துருமே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு கடினமான சூழ்நிலையில தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால ஒரு ஹையஸ்ட் பெய்டு லாயரை ஹையர் பண்ணி ஃபைனலா இவங்க பெயில் வாங்கிறாங்க. அப்படி பெயில் வாங்கும்போது கோர்ட்டில் என்ன மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் மெட்ராஸுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா சாட்சிகள்லாம் கலைச்சிருவீங்க, அதனால் உங்களுக்கு பெயில் வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ரேடியஸ் கிலோமீட்டருக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு பெயில் தர முடியுங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க பெயிலை வாங்கிறாங்க. இப்போ அவுட் ஆஃப் மெட்ராஸில் போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதில் மோஸ்ட் அஃபெக்டட் யாருன்னா இந்த 2 பேரும் தான், NS கிருஷ்ணனும் தியாகராஜ பாகவதரும். பிகாஸ் அவங்களுக்கு பிஸியான ஷூட்டிங் ஸ்கெடியூல் இருக்கு. மெட்ராஸுக்குள்ள தான் சுற்றி இருக்க ஸ்டூடியோவில் தான் நிறைய ஷூட்டிங் நடக்கும். பட் இவங்க 15 ரேடியஸ் கிலோமீட்டருக்கு உள்ளவே வர முடியாதுங்கிறதுனால அந்த 15 படத்திலிருந்து நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால அந்த ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க, இவங்க சினிமா வாய்ப்பை டிராப் பண்ணிட்டு வேற நடிகரை வச்சு அந்தந்த படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த இன்சிடென்ட்னால இவங்களோட சினிமா வாய்ப்பும் பறிபோக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரோட பெயிலில் இருக்க இந்த சூழ்நிலையில
பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1945 வருஷம் உங்களோட பெயிலை வந்து நாங்கள் ரிவோக் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் திரும்ப கூட்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. அப்போ ப்ராசிக்யூட்டர் சைடு என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஓகே இதில் வந்து இவங்களும் குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தியாகராஜ பாகவதர் இருக்காரா, என்எஸ் கிருஷ்ணன் இருக்காரா, அதுக்கப்புறம் அந்த நாயுடுங்கிற டைரக்டர் இருக்காரா, அதுக்கப்புறம் ஜெயநந்தன்கிற இன்னொரு நபர் இருக்காரு, அதுக்கப்புறம் வடிவேலுங்கிற ஒரு நபர் இருக்காரு, அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையில் வேலை பார்த்த அந்த நபர். ஸோ இவங்க எல்லார் பேர்லையும் அவங்க குற்றவாளிங்கிற மாதிரி சேர்த்து இந்த கேஸை வந்து ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. பிகாஸ் ப்ராசிக்யூட்டரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த தியாகராஜ பாகவதற்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கேஸை ஃபைனலா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு ட்ரையல்னு சொல்லலாம். ஒரு உச்ச நட்சத்திரம், உச்ச காமெடி நடிகர் 2 பேரும் கொலைகாரன்கிற பட்டத்தை சுமந்துட்டு கோர்ட்டு வாசல்ல நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ரசிகர்களும், என்னப்பா இது இப்படி ஒரு வேஷம் போட்டு பேக் அண்ட்ல இப்படி பண்ணியிருக்கீங்களேங்கிற மாதிரி அவங்க மேல பழி சுமத்துற மாதிரி இன்னொரு ரசிகர்கள் கூட்டரும் கோர்ட்டு வாசல்ல நின்னுட்டு உண்மையிலேயே இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரபரப்பா வெயிட் பண்ணி இந்த தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் ட்ரையலுக்கு போகும்போது ப்ராசிக்யூட்டர் என்ன மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, ஜெயநந்தன்கிற நபருக்கு வந்து தியாகராஜ பாகவதர் 3500 ரூபா பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, லெட்ஜர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, கணக்கு வழக்கு பார்க்கறதுக்குன்னு ஒரு புக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி கிடையாது, அவரோட வருமானம் செலவு அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜெயநந்தன்கிற நபருக்கு வந்து அவர் பணம் கொடுத்ததுக்குரிய தடயம் இருக்கு. அவர் எதுக்காக கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிற எந்த ஒரு ரீசனும் இல்லைங்கிறதுனால ஜெயநந்தன் ஏற்கனவே கொடுத்த கன்ஃபர்ஷனும் இந்த எவிடன்ஸும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த கோர்ட்டுக்கு வந்த உடனே ஜெயநந்தன் என்ன பண்றாரு, நான் கொடுத்த கன்ஃபர்ஷனை வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாரு. போலீஸ் என்ன அடின்னு அடிச்சுதான் இவங்களுக்கு எதிராக கன்ஃபர்ஷன் கொடுக்க சொன்னாங்கிற மாதிரி சொல்லி, அப்படி அவர் என்னதான் சொன்னா கூட இப்ப கோர்ட் வந்து அதை எடுத்துக்கிறது ரெடியா இல்ல. நீ அப்போ சொன்னதா சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த 3500 ரூபாய் பணம் வந்து எதுக்காக உனக்கு கொடுத்தாரு, அவர் ஏன் கொடுத்தாரு, எப்ப கொடுத்தாரு அப்படிங்கிற எந்த ரீசனும் இல்லைங்கிறதாம் இந்த வழக்குல தியாகராஜ பாகவதற்கு அகைன்ஸ்டா பார்க்கப்படுற மிக முக்கியமான தடயம். அது எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவ் வந்து கிளியரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க 2 பேத்தையும் பத்தி அவங்க தப்பா எழுதியிருக்காங்க. இவர் ஏற்கனவே கவர்னர் கிட்ட மனு கொடுத்து அந்த பத்திரிகை தடை பண்ணதுனால தொடர்ந்து அந்த நபர் இவங்களை பத்தி தவறா எழுதுனதுனால மோட்டிவ் கிளியரா இருக்கு. அதனால இவங்க சொல்லிதான் ஜெயநந்தன் அந்த 2 பேத்தையும் ஹையர் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ இவங்களோட டிஃபென்ஸ் டீம் ஹைலி பெய்டு லாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னமோ அந்த காசை கொடுத்ததுக்காக கேட்குறீங்க, அந்த காசு இதுக்காக தான் கொடுத்தாங்களா, அவங்க 1000 காரணத்துக்காண்டி கொடுத்துருக்கலாம். ஸோ என்ன காரணத்துக்காண்டி காசை கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்க சொல்ல முடியாது. ஸோ அதனால அதை ஒரு எவிடன்ஸா நீங்க எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. 2வது, ஜெயநந்தனையும் இந்த தியாகராஜ பாகவதரையும் ஒன்னா நேருக்கு நேராக பார்த்தாங்களா, அவங்க 2 பேரும் பேசினாங்களா, அவங்க 2 பேத்தையும் ஒன்னா பார்த்ததுக்குரிய எந்த தடயமும் இல்லையே. மேபி ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் வழியா அவர் வேற ஏதோ சினிமா ரிலேட்டடா அந்த காசை கொடுத்துருக்காரு தவிர ஜெயநந்தன் தியாகராஜ பாகவதற்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப ஜெயநந்தன் ஏன் அந்த மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்துக்கிட்டார்னா, அவர் தன்னோட சகோதரியை பத்தி தவறா எழுதின குற்றத்துக்காக இது 2 பேரும் ஆளை வச்சு அவனை கொலை பண்ணிட்டாரு. அப்ப தான் தப்பிக்கிறதுக்காக சினிமா துறையில பிரபலமா இருக்க 2 பேரை கோர்த்து விட்டலாம், அப்ப நம்ம தப்பிச்சிடலாங்கிற நோக்கத்துக்காண்டி தான் ஜெயநந்தன் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஈவன் ஜெயநந்தன் அந்த கன்ஃபெஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க 2 பேத்தையும் தாண்டி அந்த நாயுடுங்கிற டைரக்டருக்கும் இதில் தொடர்பு இருக்கு. ஈவன் இந்த கொலை நடந்தப்போ அந்த நாயுடு ஒளிஞ்சு இதை பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த கன்ஃபெஷன்ல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து டிஃபென்ஸ் டீம் எல்லாத்தையும் உடைக்க முயற்சி பண்றாங்க. மேலும் அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த நபரே கத்தி குத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த இடத்துலையும் தியாகராஜ பாகவதரை பத்தியோ இல்ல என்எஸ் கிருஷ்ணனை பத்தியோ கொடுக்கலையே. வடிவேலுங்கிற நபரும் தான் கூட பத்திரிகையில வேலை பார்த்த நாகலிங்கம் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து தான் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காரு. ஸோ இதுல இருந்தே தெரியலையா எங்க கிளைண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி டிஃபென்ஸ் டீம் இவங்க 2 பேத்தையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. மேலும் நாயுடுங்கிற இந்த டைரக்டரோட டிஃபென்ஸ் டீம்
என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு, அப்ரூவர் ஆனவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாயுடு கொலை நடந்தப்போ மெட்ராஸ்ல ஒளிஞ்சிருந்து இந்த லட்சுமிகாந்தனை கொலை பண்ணதை பார்த்துட்டு இருந்தாருங்கிறாங்க. பட் அந்த நாயுடுங்கிறவரோட டிஃபென்ஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா, சார் அப்பா அவர் ஒரு சினிமா சம்பந்தமா மும்பையில் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க இருந்ததுக்குரிய தடயத்தெல்லாம் சப்மிட் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக 1945 வருஷம் வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்த இந்த வழக்கோட தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த லட்சுமிகாந்தனை இந்த தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் இவங்களோட தூண்டுதல் பேரில் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு, இதில் இவங்க 2 பேரும் முதன்மை குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு 2 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாயுடுங்கிற அந்த டைரக்டருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் கொலை நடந்தப்போ பாம்பேல இருந்தாருன்னு அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இதில் ஆக்சுவலாக ஜெயநந்தன், அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலாக கொலை பண்ண 2 பேர் அவங்களுக்கும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த தீர்ப்பை கேட்டு அந்த 2 பேரோட ரசிகர்களும் மிரண்டு போயிட்டாங்க. உண்மையிலே இவங்களை படத்தை நம்ம இனிமேல் பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஜெயில் வாழ்க்கைக்கு போகிறாங்க. ஏற்கனவே சுகபோகமா அவ்வளவு ஆடம்பரமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு போய் ஒரு ஜெயிலில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த தியாகராஜ பாகவதற்கு இந்த ஜெயில் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளஸ் அவர் ஃபினான்ஷியலாகவும் நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த லீகல் பேட்டில் சந்திக்கிறதுக்காக அவர் தான் சொந்தமாக வச்சிருந்த தங்கத்தட்டுலேருந்து காரு பங்களா எல்லாத்தையும் வித்து கோர்ட்டு லாயர்னு சேர்த்து பணத்தையும் தொலைச்சிட்டு சினிமா வாய்ப்பையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிலில் வந்து உட்கார்ந்துருக்கமே, தான் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தோம், இப்படி தன்னோட வாழ்க்கையில நிகழ்ந்து போச்சேன்னு சோகமா ஜெயில இருந்திருக்காரு. ஸோ தன்னோட டயத்தை பாஸ் பண்றதுக்காக நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான புக்கை படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த பக்கம் NS கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருந்திருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜெயில இருந்து நம்ம வெளியில போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கு. பிகாஸ் அவரோட மனைவி வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இவர் ஒரு நாடக கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் ஜெயில இருந்தா கூட அவங்க மனைவி தொடர்ந்து அந்த நாடக கம்பெனியை நடத்தி அவங்க குடும்பத்துக்கு வந்து வருமானம் ஈட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ NS கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயில இருந்து வருவோங்கிற நம்பிக்கையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் கடைசியில இந்த NS கிருஷ்ணனோட நம்பிக்கை வீண் போகல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதற்கும் NS கிருஷ்ணனுக்கு இருக்க மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, தியாகராஜ பாகவதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியலில் பெரிய ஈடுபாடு கிடையாது. பட் NS கிருஷ்ணன் அப்போ திராவிட கட்சிகள் மேலே பயங்கர ஈடுபாடோடு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஈவேரா பெரியார், அண்ணாதுரை வந்து முழு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஜெயிலுக்கு போனதுனால ஈவேரா பெரியாரும் அண்ணாதுரை அவர்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த கொலையை வந்து இவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தவறா இவர் மேல பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் காப்பாத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்றதுனா எப்படி? இப்ப இருக்கிற ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். பட் அப்ப நடந்தது ஆங்கிலேயர்கள் ஆட்சி. அங்க சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது. இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தண்டனை தான். அந்த தண்டனையை நீங்க எதிர்த்து இல்ல திரும்ப ரீட்ரையல் வேணும் அப்படின்னா எங்க போகணும்னா, இங்கே சென்னையில் வேலைக்காகாது, டெல்லிக்கு கிடையாது, நேராக லண்டனுக்கு தான் போகணும். லண்டனில் பிரைவேட் கவுன்சில் இன் லண்டன் ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கணும். பிகாஸ் அப்போ நம்ம இந்தியாவோட சட்டத்திட்டம், இந்த சட்டம் ஒழுங்கு எல்லாமே ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ இந்த பிரைவேட் கவுன்சில் இன் லண்டனில் போய் இந்த மாதிரி நம்ம மேல்முறையீடு பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். அப்போது ஈவேரா பெரியாரும் அண்ணாதுரையும் பொதுமக்கள் கிட்ட உதவி கேட்டு நிறைய பணத்தை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 50,000 ரூபாய் பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அது ஒரு பெரிய பணம். ஸோ இந்த 50,000 ரூபாய் பணத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய லாயரை ஹையர் பண்ணுறாங்க. அவரோட பேர் VL எத்திராஜ். இந்த எத்திராஜ்ங்கிற பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இவர் தான் சென்னையில் எத்திராஜ்ங்கிற காலேஜை கட்டினவர். ஸோ அவர் அப்போ ஒரு மிகப்பெரிய லாயராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சு பிரைவேட் கவுன்சில் இன் லண்டனுக்கு போய் மேல்முறையீடு செய்கிறாங்க. ஸோ அவங்களும் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் இல்லையே, ஃபிசிக்கல் எவிடன்ஸும் இல்லையே, ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை ஐ விட்னஸோ எதுவுமே இல்லையே, இவங்க 2 பேத்துக்கு எதுக்குப்பா தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. நீங்கள் இந்த கேஸை திரும்ப ரீட்ரையல் கொடுங்க, ரீஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீஓப்பன் பண்ணாலே இந்த 2 பேரும் நிரபராதிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த கேஸ் வந்து ரீட்ரையலுக்கு வருது. ரீட்ரையலுக்கு வரும்போது அதில் ஜெயநந்தன்கிற நபர் என்ன சொல்றாரு, என்ன மிரட்டி தான் கன்ஃபெஷன் வாங்கினாங்க, இவங்க 2 பேத்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிறாரு. ஸோ மற்றபடி இவங்களை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான டைரக்ட் எவிடன்ஸும் இல்லைங்கிறதுனால ஃபைனலாக இந்த ரீட்ரையலில் என்ன சொல்றாங்கன்னா,
தியாகராஜ பாகவதரும் இந்த என்எஸ் கிருஷ்ணனும் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த நாயுடுங்கிற நபரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல ஜெயநந்தன் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற 2 குற்றவாளிகளுக்கும் ஒரு குறைவான சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. பட் இந்த கேஸோட வித்தியாசமானது என்னன்னா, கடைசி வரைக்கும் இந்த கேஸ்ல இவன் தான் கொலை பண்ணா, அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு சிறை தண்டனை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு கடுமையான தண்டனையும் கொடுக்கப்படல. என்னதான் இதுல சம்பந்தப்பட்ட அந்த வடிவேலு, அதுக்கப்புறம் அந்த கூட பத்திரிகையில வேலை பார்த்த நபர் ஜெயநந்தன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான தண்டனை கொடுத்ததுனால இப்போ வரைக்கும் இந்த லட்சுமிகாந்தனோட வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான தண்டனை குற்றவாளிகளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே தான் இருக்கு. சரி, வாட் எவர் இட் இஸ், இப்போ இதுல 2 சூப்பர் ஸ்டாரும் நிரபராதின்னு சொல்லி வெளியில வந்துடுறாங்க. அப்படி என்னதான் நிரபராதின்னு சொல்லி வெளியில வந்தா கூட அவங்க எந்த இடத்துல வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துல இருந்து திரும்ப சீரமைச்சு திரும்ப அந்த உச்சத்துக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ தியாகராஜ பாகவதர் எடுத்துப்போம். அவருக்கு ஏற்கனவே நிறைய பொருளாதார பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சிறைவாசத்திற்கு அப்புறம் வெளியில வந்திருக்காரு. பட் இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சினிமா வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 3 வருடங்கள்ல சினிமாவோட வடிவமே மாறி இருக்கு. இவர் இனிஷியலா நடிக்கும் போது எப்படின்னா, இவர் படத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாட்டு இருக்கும். இவரோட தனித்திறமையை பாட்டு பாடுறது, இவருக்கு அவ்வளோ டைலாக் பேசி நடிக்கிறதெல்லாம் செட் ஆகாது. பட் இப்போ வரும்போது சினிமாவோட வடிவங்கள் மாற ஆரம்பிக்குது. புதுசு புதுசா நடிகர்கள் வர்றாங்க, டைலாக் பேசுறாங்க. மக்கள் வந்து அந்த அமைப்பை என்ஜாய் பண்றாங்க. சும்மா ஒரு படத்துல 30 பாட்டை போட்டு பாருப்பா எப்படி டைலாக் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ணும்போது இவருக்கு படுற பட வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்தாலும் நிறைய பட வாய்ப்புகள் வருது. இவருக்குன்னு உண்மையா சில ப்ரொடியூசர் இருந்திருப்பாங்களா, அப்படி வந்தா கூட இந்த சிறைவாசத்துக்கு அப்புறம் இவருக்கு வர்ற எல்லா படங்களும் தோல்வி முகத்துல தான் முடியுது. எல்லா படமே ஃபிளாப் ஆகுது. இவரும் ஓனா ப்ரொடியூஸ் பண்றாரு. என்ன பண்ணாலும் சரி, தான் தமிழ் சினிமாவில் எந்த உச்சத்தில் இருந்தமோ அந்த இடத்த இவரால் சிறைவாசத்துக்கு அப்புறம் பிடிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் சினிமாவிலேருந்து சரியான இவங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லை. ஒரு ஸ்டேஜில் இந்த சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. கடுமையான பொருளாதார பிரச்சனையும் வருது. இந்த இடத்துல கடுமையான உடல் நலக்குறைவும் ஏற்படுது. அவருக்கு வந்து சர்க்கரை வியாதி வருது. அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கு. அதனால அவரோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு வருது. ஃபைனலா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1959ஆம் வருஷம் இவருக்கு தனக்கு 49 வயசு இருக்கும்போது தியாகராஜ பாகவதர் உடல்நிலை சரியில்லாம காலமாயிறாரு. பட் அவர் கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சினிமா தான் என்னை எங்கேயோ கூட்டிட்டு வச்சு, பட் அந்த சினிமா தான் என்னை கடைசியில கைவிட்டுருச்சு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு யாருமே உதவிக்கு வரல. ஸோ நான் இறந்து போனா கூட என்னோட உடலை இந்த சினிமா சம்பந்தமா யாருமே வந்து தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் அவர் சொல்லியிருக்காரு. ஈவன் அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அவரோட இறுதிச் சடங்குக்கு சினிமா துறையை சேர்ந்த யாருமே வரல. ஸோ தியாகராஜ பாகவதர் அவரோட ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறம் அவரோட சினிமா வாழ்க்கையை சீரமைக்க முடியல. பட் என்எஸ் கிருஷ்ணன் ரொம்ப திறமையா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ கிடையாது, அவர் ஒரு காமெடியன். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்கிரேட் பண்ணிட்டு மக்களுக்கு சமூக கருத்து சொல்லி திரும்பவும் சினிமால ஒரு ரவுண்ட் வர்றாரு. ஈவன் அவர் இந்த ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறம் சினிமாக்கு வர்ற காலகட்டத்தில் சினிமால பல ஹீரோக்கள் புதுசாக வந்துட்டாங்க. மிஸ்டர் எம்ஜிஆர் வந்திருக்காரு, மிஸ்டர் சிவாஜி கணேசன் வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் கோலோ வச்சு மக்களை பயங்கரமா சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ என்எஸ் கிருஷ்ணன் இவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து நடிச்சு அவ்வளவு பிரபலமாயிருக்காரு. பட் என்னதான் இவர் ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறம் சினிமால நடிச்சு இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் நடிச்சு திரும்பவும் சினிமால அந்த இடத்தை பிடிச்சா கூட ஒரு சின்ன கரை அவர் மேல இருந்துட்டே தான் இருக்கு. அவர் என்னதான் நிரபராதின்னு வெளியில வந்தா கூட இவன் ஒரு கொலைகாரன் தான்ப்பா அப்படிங்கிற நோக்கத்துல தான் பல பேர் அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. தியாகராஜ பாகவதர் எப்படி சின்ன வயசுலேயே மரணம் அடைஞ்சாரோ அதே மாதிரிதான் 1957ஆம் வருஷம் இந்த என்எஸ்கேங்கிற கலைவாணரும் உடல்நிலை சரியில்லாம தன்னோட 49வது வயசுலேயே அகால மரணம் அடைஞ்சிடறாரு. இந்த கேஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 85 வருடங்கள் ஆனா கூட இப்போ வரைக்கும் ஆளவந்தார் கேஸை எப்படி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த லட்சுமிகாந்தனோட கேஸை பத்தியும் மக்கள் மனசுல ஒரு நிலையான இடம் இருக்கு. அந்த நிலையான இடம் மட்டுமல்ல, அந்த கேஸை பற்றியான 2 வெவ்வேறு விதமான கருத்துக்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. சில பேர் இன்னமே நம்புறாங்க
இந்த தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு. பட் பல பேர் வந்து அவங்களுக்கு இதுல தொடர்பு இல்லைங்கிறாங்க. ஈவன் வித்தியாசமான இன்னொரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லட்சுமிகாந்தன்கிற நபர் சினிமா துறையை சேர்ந்தவங்களை மட்டுமல்ல, சில பிசினஸ்மேன் பணக்காரங்களை பத்தியான தகவல்களை திரட்டி வச்சு, நீ எனக்கு பணம் தரலைன்னா உன்னை பத்தி என்னோட பத்திரிகையில உன்னோட உண்மை முகத்தை காமிச்சு எழுதிருவேங்கிற மாதிரி பல பேர் பணக்காரங்களை பிசினஸ் மேனை மிரட்டியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன் தான் இந்த கீழே இருக்கிற ஜெயநந்தனை ஹையர் பண்ணி அதுக்கு கீழே 2 பேரை வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தியரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸ் சால்வ்டு கேஸா அன்சால்வ்டு கேஸா நீங்க இன்ன வரைக்கும் என்னால் சொல்ல முடியல. சில பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பட் ஒரு கேஸ் எப்போ நம்ம சால்வ்டு கேஸ்ன்னு சொல்லுவோம், அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் அதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சாதான் இதை வந்து ஒரு சால்வ்டு கேஸுமோ. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜெயநந்தன் அதுக்கு கீழே இருக்க 2 பேத்துக்கு மட்டும்தான் குறைவான தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல இவங்களை யாரு தூண்டி இந்த கொலை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வரைக்கும் வெளியில வரல. அது இன்னமே தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தான் இருக்கு. மேபி இந்த கேஸை பத்தி நீங்க இந்த பேரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொலை வழக்கு. இதை பத்தி பல வீடியோ பார்த்திருப்பீங்க. பட் இந்த வீடியோ நம்ம ரொம்ப டீட்டெயிலா சொன்னதுனால இப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உண்மையிலேயே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல 2 சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, இல்ல லட்சுமிகாந்தனுக்கு பல எதிரிகள் இருந்ததுனால வேற யாராவது கொலை பண்ணிருப்பாங்களா? உண்மையிலேயே இந்த வழக்குல என்ன நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த கேஸை பத்தி நீங்க உங்க பல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இது வரைக்கும் கேஷுவலா பேசியிருக்கலாம். அவங்களும் இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க குடும்ப உறவுகள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.